அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Paul's epistle to Romans chapter 11 and verse 16. மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். முதற்பலனான மாவு பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மாவும் பரிசுத்தமாக இருக்கும். வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். Paul, when writing to Romans in chapter 11, he writes, "For if the first fruit be holy, the lump is also holy, and if the root be holy, so are the branches." முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருக்கும்போது பிசைந்த மாவுகள் எல்லாம் கண்டிப்பாக பரிசுத்தமாக இருக்கும். When the first fruit or the first lump is holy, so shall everything be holy. வேர் பரிசுத்தமாக இருக்கும்போது கிளைகளும் கண்டிப்பாக பரிசுத்தமாக இருக்கும். If the root be holy, so are the branches. ரோம சபை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள் வரக்கூடிய ஒரு வாஞ்சை பவுலுக்குள்ளே நிறைந்திருந்தது. Inside of Apostle Paul, the desire that the church at Romans may attain such a position was filled in him. நாம் அனைவரும் பரிசுத்தத்தின் பரிபூரணத்துக்கு நேராக மேலாக ஓங்கி வளரக்கூடிய ஒரு வாஞ்சை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. Towards the perfection of holiness, that we may grow and attain thereunto. Each and every one have such a desire and longing for such an experience. அவைகளை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய அளவிலே அதற்கு மூல காரணமாகிய முதற்பலனாகிய மாவை குறித்தும் வேர்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But the basic or the necessity to attain such a life, we need to understand the first fruit and the lump thereof. முதற்பலனான மாவு எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது, வேர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது என்ற அறிவை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு தெளிவுபடுத்துகிறார். When he wrote to the Romans, he made it clear how the first fruit is holy and the root of it is holy. முதற்பலன் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். First fruit is our Lord Jesus Christ. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே முதற்பலன் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். 1 Corinthians chapter 15, we know the Lord is the first fruit from the dead. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலும் இந்த முதற்பலனாகிய கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே வாரத்தின் முதல் நாளிலே கொண்டு வந்து அசைவாட்டினார்கள். The heap of the first fruit after the Sabbath day, on the first day of the week, they brought it to the Lord and they waved it before the presence of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள் காலையிலே உயிர்த்தெழுந்தார். Our Lord Jesus Christ, on the first day of the week, he rose from the dead. இந்த முதற்பலன் என்ற கதிர்க்கட்டிலே ஒரு மரக்காலிலே 10 பங்கு என்று சொல்ற மாவுதான் அங்கு பிசைந்த மாவாக கொண்டு வரப்பட்டது. And that which was brought and waved before the Lord, one part out of 10 was grained and it was made as the first lump for the Lord. 7 வாரத்துக்கு மறுநாளாகிய 50வது நாளிலே அது பலகாரமாக செய்து அங்கு ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. 7 weeks of Sabbath, on the next day thereunto it was made as a baked bread and brought to the Lord's presence. ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய வாரத்தின் முதல் நாளிலே முதற்பலனாகிய மாவை நாம் படிக்கிறோம். We study about the flour, which is the first fruit, the day after the Sabbath. பெந்தேகோஸ்து நாளிலே பிசைந்த மாவாகிய பரிசுத்தமாக்கப்பட்ட பொருளை நாம் படிக்கிறோம். On the day of Pentecost, we study about the lump which was totally molded into the form. இந்த முதற்பலனாகிய மாவை பற்றிய பரிசுத்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நாமும் பிசைந்த மாவாக அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்குரியவர்களாக நாம் மாற்றப்படுவோம். The first flour lump which we learn, then we shall also become the flour or the first fruit for the Lord's progressing holiness. முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருக்கும்போது பிசைந்த மாவுகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். Paul says, when the first fruit is holy, so shall the lump which is being molded shall also be holy. இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவின் வெளிச்சம் நம்மளுக்குள்ள எந்த அளவுக்கு நாம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் பிசைந்த மாவாக அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்குரியவர்களாக நாம் காணப்படுகிறோம். The more the light of the knowledge of Jesus is abounding in us, so shall we be first fruit and the lump thereof. அவருடைய வாழ்க்கை சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The life of Jesus Christ is demonstrated in the Gospels. அது நாம் கடைபிடிக்கும்படியாக நமக்கு மாதிரியாக அவர் இருக்கிறார். And that we may follow, he is an example to us. அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்குரியவர்களாக மாற்றப்படுவது நிச்சயம். It is a certain fact that we will become part of his body and of his bone. முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருக்கிறபடியால் பிசைந்த மாவாகிய நாமும் கண்டிப்பாக பரிசுத்தமாக இருப்போம். For if the first fruit be holy, then for sure the lump is also holy. இது கிறிஸ்துவுக்குள்
தேவன் முன்குறித்த ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தும். This is a plan inside of Christ which God had preordained. அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகுரிட்டியாக இருக்கிறார். And for which cause Jesus Christ is our surety to the church. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை பற்றிய நம்பிக்கை நம்மளுக்குள்ளே அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அப்படியாகும். The hope of the apostolic truth, if that is firm, established, conformedly steadfast, then that shall come to pass so. நிறைவுக்குள் போகிறவர்களுக்கு நம்பிக்கை அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் இருந்தால் அப்படியாகும். But those who enter into the completion of fullness, if they remain steadfast with the hope of the apostolic truth, and that shall happen so. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்முடைய சீஷர்களோடு வாழும்போது அவர்கள் ஜெபிக்க உபவாசிக்க அவசியமில்லை என்று சொல்லிவிட்டார். When Jesus Christ was in this world, when his disciples were with him, he said to them, it's not necessary that you fast when the bridegroom is with you. மணவாளனை நம்மோடு கூட வைத்துக் கொண்டிருந்தால் நான் ஜெபம்ங்கிறது வேடிக்கையான விஷயமாக If we have the bridegroom with us and pray and or fast, then it is not sense to do so. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாகளாய் இருக்கக்கூடிய ஜெபம் என்பது நம்பிக்கையிலே உறுதியாக வாழக்கூடிய தைரியம். The prayer that shows that we be found before the Son of God worthy, that is the prayer which is steadfast in faith of the apostolic hope. முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மாவுகள் கண்டிப்பாக பரிசுத்தமாக If the first fruit be holy, the lump is also holy. அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்குரியலாக மாற்றப்படுவது நிச்சயம். And it is a certain truth that we shall be part of his bone and his flesh. ஆவியின் முதல் பலனை பெற்ற நாம் என்று பவுல் சொல்கிறார். And Paul writes that we who have the first fruit of the Spirit. இது அந்த புளித்த மாவை வெளிப்படுத்தும். And that shows the leavened aspect. மத்தேயு 13:33 பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. In Matthew's Gospel chapter 13:33, the kingdom of heaven is like unto leaven. கொஞ்சம் புளித்தமா 3 படி மாவை புளித்த மாவாக மாற்றக்கூடிய வல்லமையை அடைந்திருக்கிறது. And a little leaven, a measure, has the capacity to make the whole leavened. ஆவியின் முதல் பலன் என்பது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அபிஷேகமாகிய புளித்தமா. The first fruit of the Spirit is the leaven of the Holy Spirit unction which is in us. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அது பரிசுத்தமாக்கி குற்றமற்றதாக அவருக்கு முன்பாக நிறுத்தும் என்பதுக்கு சந்தேகமில்லை. That leaven of the Holy Spirit unction will make our spirit, soul and body perfect, complete, and make it perfect before the Lord. கண்டவனும் கோமாளியும் சொன்ன காரியத்துக்கு செவி கொடுக்க கூடாது. You should not adhere, hear or give your ear hearing to every Tom and Dick. வேத வசனத்துக்கு நம்முடைய செவியை சாய்த்து அதிலே நடந்தால் போதும். You have to incline your ear to the apostolic truth, and that is sufficient. ஆவியின் முதல் பலன் என்ற ஒரு அபிஷேகம் நம்மளுக்குள்ளே ஒரு கொஞ்சம் புளித்த மாவாக இருக்கிறது. And the first fruit of the Spirit, which is the Holy Ghost unction, that is a little measure inside of us. அது கண்டிப்பாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி குற்றமற்றதாக நிறுத்தும் என்பதுக்கு சந்தேகமில்லை. That for sure will perfect our spirit, soul and body and place it before the Lord in fullness. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம முன்குறித்த நோக்கம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவேற்றப்படுவது அவசியம். God predestining us in Christ Jesus is the completion of his plan fulfilled in us. வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று பவுல் சொல்கிறார். Next Paul said, if the root is holy, so shall the branches be. அடுத்த வசனத்திலே ஒலிவ மரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the next verse speaks about the olive. இந்த வேர் என்பது ஒலிவ மரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சத்தியம். The root, when he mentions, he likens it or links it to the olive. பிரஜாதிகளாக நம்மை பார்த்து பவுல் சொல்கிறார், காற்றொலி மரத்திலிருந்து வெட்டப்பட்டு ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்ட நீ என்று அவர் சொல்கிறார். When Paul writing about the Gentile community, he says, ye people are cut off from the wild olive and you are engrafted to the original. இந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உரியவராக நீ இருக்கிறாய். And he is the root and the essence of the olive. அந்த வேரும் சாரும் நமக்குரியது. And that root and the essence thereof belongs to us. காற்றொலி மரத்திலே இருந்த நம்மை வெட்டி இந்த ஒலிவ மரத்திலே தேவன் ஒட்ட வைத்திருக்கிறார். We being wild olive tree were grafted in among them, and we are partakers of the root and fatness of the olive tree. பவுலுடைய கவனம் வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். And the attention of Paul is, if the root is holy, so shall the branches be. இந்த ஒலிவ மரத்தின் வேர்களை குறித்து அவர் முக்கியப்படுத்துகிறார். And he writes, gives priority to the roots.
இந்த ஒலிவ மரம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள். And the olive tree is the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் ஒலிவ மரம் என்று அவர் கொண்டு வருகிறார். And he compares the Israelites to the olive tree. இன்றைக்கு பிரஜாதியாக காட்டொலிவ மரமாகிய நாம் அந்த ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். We the Gentiles, wild olive tree, were grafted into the original olive tree. வேர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால கிளைகள் கண்டிப்பாக பரிசுத்தமாக இருக்கும். As the roots are holy, so shall the branches be. இந்த வேர் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. The roots are the plan and the purpose concerning God towards man. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய திட்டத்தோடு நோக்கத்தோடும் அவர் இருந்தார். And God had a plan and he had a purpose with respect to the Israelites. அதை குறித்து தான் இந்த இடத்திலே ஒலிவ மரம் அது வேர் என்று பவுல் சொல்லுகிறார். And that is what Paul is writing about the root and the branches thereof. இந்த திட்டமும் நோக்கமும் என்பது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே மெல்கிசதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது. The plan and the purpose about the root and the branches is Melchizedek blessing Abraham. மெல்கிசதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுதான் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய திட்டமும் நோக்கமும். Melchizedek blessing Abraham is the plan and purpose of God concerning the Israelites. மெல்கிசதேக் நம்ம ஆசீர்வதித்தால் அதிலே தேவனுடைய திட்டமும் நோக்கமும் அங்கு மறைந்திருக்கிறது. When Melchizedek blessed Abraham, inside that blessing the plan and the purpose of God was concealed. அந்த திட்டமும் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதுதான் வேர் சாரம். To understand the revelation of this blessing is the root or the fatness thereof. நாம் எந்த இடத்திலிருந்து நமக்கு ஆகாரம் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We must know the root or the cause from where the stuff comes from. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே மெல்கிசதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய திட்டமும் நோக்கமும் அதிலே அடங்கி இருக்கிறது. In Genesis chapter 14, when Melchizedek king, he blessed Abraham, the purpose and the plan concerning them was unfolded. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது மெல்கிசதேக் வேற யாரும் அல்ல என்பது உண்மை. It is a known fact that it was Melchizedek who blessed Abraham. ஆனால் 15-16ஆம் அதிகாரத்திலே யாரோ ஒரு பெத்த பிள்ளையை எடுத்து வச்சிருக்கிறார். But in chapter 15 and 16 he picks up somebody else's children, a child, and he keeps him with him. 16ஆம் அதிகாரத்திலே வேலைக்காரி கிட்ட ஒரு பிள்ளையை பெத்து வச்சிருக்கிறார். In chapter 16 he goes for a child through the servant. இது மெல்கிசதேக்குடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமான செயல். But these are all contrary and against the blessing of Melchizedek. மெல்கிசதேக் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். It is a fact that Melchizedek blessed Abraham. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? யார் பெத்த பிள்ளையோ ஏன் பிள்ளைன்னு சொல்லுகிறீங்க? But the realization of the blessing is somebody else's son. He claims it to be his. அடிமையை சேர்த்து பிள்ளையை பெத்து வச்சிருக்கியே. And he has gathered the bond women and through her he has brought forth a son. இதா மெல்கிசதேக் ஆசீர்வாதம்? Is this the meaning of Melchizedek? ஆசீர்வாதம் என்றால் அது பலிக்கணும். Blessing should come to pass in your life. ஆபிரகாமை மெல்கிசதேக் ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் இன்னொரு பிள்ளையை தன் பிள்ளை என்றும் அடிமை பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவன் இருக்கிறான். When Melchizedek blessed Abraham, the blessing was not unfolded in him. Instead, he took another man's son and a bondwoman's son and claimed them to be his. தேவனுக்கும் அவனுக்கும் பல வருஷங்களாக பேச்சுவார்த்தை இல்லாமலே போய்விட்டது. Now in between Abraham and God there was no communication for a long time. மெல்கிசதேக் ஆசீர்வதித்தாலும் திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேற்றப்பட முடியாமல் போனது. Though Melchizedek with the purpose and plan of God blessed Abraham, that did not unfold in his life for a very long time. பல வருஷங்களாக ஆபிரகாமோடு தேவன் பேசாவிட்டாலும் இந்த ஆபிரகாம் தேவனோடு பேசக்கூடிய காரியங்களை எடுத்ததாக எழுதப்படவில்லை. Though for many long years there was no communication in between God and Abraham, there is no record even that such a thing that Abraham communicated with God is not recorded. ஆண்டவர் நம்மோடு பேசவில்லையே, நாம் அவரிடத்தில் போய் பேசி பார்ப்போம் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. And it is a known fact again that God did not communicate with Abraham, but there is no record even that Abraham tried to communicate with God. அவர் நம்மோடு பேசாவிட்டாலும் அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. அவர் நம்மகிட்ட பேசுறது போல தான் நம்ம இருக்கிறோம். And when God doesn't communicate, it's not an issue, but we live as if we are communicating with. தானாகவே தேவன் தான் ஆபிரகாமோடு பேசுகிறார். It is Abraham who himself went to speak with God. 99வது வயதிலே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இனி உத்தமனாயிரு. It is God who communicated with Abraham at the age of 99 to Abraham saying, walk before me and be thou perfect. யார் பெத்த பிள்ளையோ உன்னுடைய பிள்ளை என்று ஒத்துக்கொள்ள முடியாது. And I can't accept
You claiming anybody's son as yours. அடிமை இடத்துல பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளையை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. God said to Abraham, I will not recognize your son born through a bondwoman. நிச்சயமாகவே சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். For sure Sarah shall bring forth her son. இந்த சாராளாகிய வேரில் இருந்துதான் சாரம் நம்மிடத்திலே வர வேண்டும். Out of this root which is Sarah, the fatness must flow into our life. ஆகவேதான் இந்த வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும் என்று பவுல் சொல்கிறார். Which is why Paul wrote in Romans that if the root be holy, so shall the branches be. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்குள்ளே நிறைவேற்ற அவர் கிரியை செய்கிறார். And God now strives to perform the work inside Abraham. கண்டிப்பாக சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று It எழுதப்பட்டிருக்கிறது. is written, Sarah shall bring forth a son. இது புருஷ சித்தத்தினாலும் மாம்ச சித்தத்தினாலும் இரத்தத்தினாலும் பெற்றெடுக்கக்கூடிய அனுபவம் அல்ல, தேவனாலே பெற்றெடுத்த அனுபவம். This is not an experience which came through the human will or through the blood or through the flesh, but by the will of God. யோவான் 1 அதிகாரத்திலே இரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாதபடி தேவனாலே பிறந்தவர்கள். In John chapter 1 we find they are born of God, not of human will, not of flesh, not of blood, but born by God. சாராள் தேவனாலே ஒரு குமாரனை பெற்றெடுக்க இருக்கிறாள். Sarah is about to bring forth a son through God. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. He who is born of God sinneth not, for his seed remains in him. அதுதான் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை. That is the word of promise. நம்முடைய வேர் எங்கு இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிப்போம். Everybody must find out where your root is. நம்முடைய வாழ்க்கை கனி கொடுப்பதற்கு எந்த வேரிலிருந்து நமக்கு சாரம் வந்து கொண்டிருக்கிறது? Out of which root does the fatness flow into you for the fruit or the nature of the fruit to be produced in you? எலியேசர் என்பது புருஷ சித்தம். Eliezer is the will of the man. இஸ்மவேல் என்பது மாம்ச சித்தம். And Ismail is the will of flesh. கேத்துராள் என்பது இரத்தத்தினால் பிறந்த அனுபவம். Keturah brings forth children by blood. இவைகள் தேவனால் பிறந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. All these experiences or aspects can never be counted born of God. இதுதான் வாக்குத்தத்தமான வார்த்தை. This is the word of promise. இது வார்த்தையை குறித்த வாக்குத்தத்தம். This is the promise concerning the word. ஆனால் கலாத்தியர் 3:14 ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் இயேசு மூலமாக நமக்கு இருக்கிறது. Galatians chapter 3 verse 14, there is a promise about the spirit through the Lord Jesus Christ. ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் இயேசு மூலமாக தான் நாம் அடைந்து கொள்கிறோம். But the promise of the spirit comes to us only through the Lord Jesus Christ. ஏனென்றால் ஆவியை பற்றிய வாக்குத்தத்தம் தான் அந்த பரிபூரணத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். It is because the spirit, the promise of the spirit, that's what brings completion into our life. இந்த சாராள் என்ற வேரில் இருந்துதான் நமக்கு சத்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். Out of the root which is Sarah, the fatness must flow into us. அவள் இஸ்மவேலை புறம்பே தள்ளும்படியாக சொல்லுகிறாள். And she said, evict this Ismail out of her family. ஏனென்றால் அந்த அடிமை பெண்ணின் அந்த அனுபவத்தை இழந்து போய்விட்டாள். It's because the bondwoman, she has deprived of the experience of the bondwoman. இந்த ஆகார் என்ற அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்தது சாராள் தான். It was Sarah who presented this bondwoman, which is Agar, into the hands of Abraham. நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். But she despised a rival. அந்த இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான். We know Ismail, he mocked and ridiculed Isaac. அவர்கள் ஈசாக்குக்கும் சாராளுக்கும் கீழே இருக்க வேண்டும். And both of them has to be underneath of the authority of Sarah. சாராளுக்கு கீழே ஆகார் இருக்க வேண்டும். And Agar, she must be under the authority of Sarah. ஈசாக்குக்கு கீழே இஸ்மவேல் இருக்க வேண்டும். Ismail must be under the authority of Isaac. ஆனால் இவர்கள் நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறவர்களும் ஈசாக்கை பரியாசம் பண்ணக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். But these people, they turned out to be mockers and revilers of Sarah and Isaac. ஆகவேதான் சாராள் என்ற வேதம் அவங்களை புறம்பே தள்ளும்படியாக கட்டளை பிறப்பிக்கிறது. Which is why the law of the word, which is Sarah, commanded Abraham to evict away these two people from the family of Abraham. சாராள் சொன்ன பிரகாரம் அங்கு ஆகாரும் இஸ்மவேலும் தள்ளப்பட்டார்கள். According to the words of Sarah, Abraham casted away these two people out of his family. ஆகவேதான் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ரெபெக்காள் வயிற்றுக்குள்ளே பிள்ளைகள் மோதிக் கொண்டிருக்கிறது. Which is why in the life of Isaac, inside the womb of Rebekah,
two children were clashing. அங்கு ஒரு மனிதனையும் ஒரு தேவதூதனையும் அங்கு வயிற்றுக்குள்ளே நாம் காண்கிறோம். Inside the womb of Rebekah we find two, which is angels and human beings. தேவதூதர்கள் மனிதனுக்கு பணிவிடை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். Angels were created to serve, minister unto them those who possess salvation. ஈசாக்குக்கு விரோதமாக இஸ்மவேல் புறம்பே தள்ளப்பட்டான். Against Isaac, when Ismail came, he was cast away from him. சாராள் ஆகாரை புறம்பே தள்ளிவிட்டாள். And Sarah, she evicted her out of her family. இவர்கள் விழுந்து போன தேவதூதர்கள். These are the fallen angelic groups. இப்போது ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபிக்கும்போது ரெபெக்காள் வயிற்றுக்குள்ளே பிள்ளைகள் மோதிக்கொண்டிருக்கிறது. And now Isaac prays for his wife Rebekah. Inside the womb of Rebekah, two are clashing. எதற்காக ரெபெக்காள் வயிற்றுக்குள்ளே பிள்ளைகள் மோத வேண்டும்? Why must inside the womb of Rebekah they should be a twin clash? அங்கு ஒரு மனிதனையும் ஒரு தேவதூதனையும் தேவன் சிருஷ்டித்து வயிற்றுக்குள்ளே போடுகிறார். For God creates a angel and a man and puts into the womb of Rebekah. அங்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவளிடத்திலே சொல்லப்பட்டது. It was said unto her that the elder should serve the younger. இங்கு மனிதனுக்கு தேவதூதர்கள் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். And this is a truth of angels ministering to us human beings. ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். But they are clashing one against another. ஆபிரகாம் இஸ்மவேல் மேல் பற்றுள்ளவனாக இருக்கிறான். Abraham had an inclination towards Ismail. ஈசாக்கு ஏசா மேலே பற்றுள்ளவனாக இருக்கிறான். And Isaac had a bent towards this Esau. யாக்கோபு ராகேல் மேலும் யோசேப்பு பென்யமீன் மேலும் பற்றுள்ளவனாக We இருக்கிறான். find Jacob towards Rachel and Joseph towards Benjamin. They were all bent towards the negative. இவைகள் ஒருபோது நமக்கு வேறாக இருக்க முடியாது. All these cannot be the root for our fatness. வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக When the root is holy, so shall the branches be. நாம் எந்த வேரிலிருந்து நமக்கு சாரம் வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is a necessity in our life that we understand from where does our root comes from. To us, நம்முடைய வேர் சாராள் ரெபெக்காள் லேயாளாக இருக்க வேண்டும். our root got to be Sarah, Rebekah and Leah. சாராள் என்று சொன்னால் வேதம் என்று சொன்னேன். I said Sarah is the word of God. ரெபெக்காள் என்று சொன்னால் ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர். Rebekah means understanding the mystery of the word of God. லேயாள் என்று சொன்னால் சட்டம். And Leah means the law of the word of God. பரலோக சட்டம் அவள் கையிலே இருக்கிறது. In the hands of Leah, the heavenly law is given into her. ராகேலிடத்திலே சட்டம் இல்லை. In the home of Rachel, there is no law. மூத்தவள் இருக்கும்போது இளையவளை நாங்கள் விவாகம் பண்ணிப்பது சட்டம் அல்ல. There is no law in my house that when the elder is there, the younger got to be married. தேவன் வேத சட்டத்துக்குள்ளே அவர் இருக்கக்கூடியவர். And God lives in law. நீங்கள் யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி யுத்தம் பண்ண வேண்டும். Yeah, even if you fight, you have to fight by the law. சாராள் வேதமாக இருக்கிறாள். And Sarah is the word of God. அந்த வேதத்திலே தான் ரெபெக்காள் ரகசியத்தை பெற்றுக்கொண்டாள். Inside that word, Rebekah understood the mystery. நமக்கு வரக்கூடிய ரகசியம் வேதத்தில் தான் இருக்கிறது. The mystery that we get comes from the word of God. அங்கு வேதம் என்ன சொல்லுது? அவனை தள்ளி என்று சொல்கிறது. What does the word say to Abraham? Cast him out of my home. ஆனால் ரகசியம் என்ன சொல்கிறது? அங்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். But what did the mystery speak? It spoke saying the elder will serve the younger. தேவதூதர்கள் மனிதனுக்கு பணிவிடை ஆவிகளாக The இருக்கிறார்கள். angelic beings are ministering spirits to the human being. இந்த ரகசியங்களை அங்கு ரெபெக்காளிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். This mystery we can learn out of Rebekah. சட்டம் லேயாளுடைய பக்கத்தில் இருக்கிறது. The law is by the side of அங்கு Leah. ரேச்சலோ யோசேப்போ பென்யமீனோ சட்டத்துக்குள் அல்ல. Rachel or Joseph or Benjamin, they are outside of the law. அந்த லேயாளுடைய சட்டம் யூதாவை அழுத்துகிறது. And the law which is Leah, she went and pressed hard on Judah. அங்கு பரலோக முழு சட்டமும் யூதாவின் மேல் இருக்கிறது. All of the heavenly law is placed on Judah. இந்த வேரிலிருந்து நமக்கு சாரம் சத்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். From the root we have to get the sap of it. நாம் ஒலிவ மரத்திலே ஒட்ட வைத்திருப்பது என்பது நமக்கு தெரியும். We all know we are grafted to the original olive. ஆனால் வேரிலிருந்து தான் நமக்கு சத்து வர வேண்டும். But our fatness must come from the root. பல இடங்களில் இருந்து நாம் ஆகாரம் புசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. We need not feed from many different sources. ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்டது உண்மை என்றால் அந்த வேரிலிருந்து நமக்கு சத்து வந்து கொண்டே இருக்கும். If it is true you are grafted to the original olive, then from the root the fatness will flow into your life. வேர் என்பது அது சாராள் என்று சொன்னேனே. I said root is Sarah. அது
பிள்ளை பெறாத மலடி, வாழ்க்கைப்படாதவள், கற்பவனைப்படாதவள் என்பது நாம் வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். And we have to get the inference that this is a child barren, she has not brought forth, she is not married, on and on. இந்த வெளிச்சத்தில் தான் இந்த வேரிலிருந்து சத்து நமக்கு வரும். And this light comes from the root, which is Sarah. நீங்கள் வேதத்தை பல தடவை படிக்கலாம். You might have read the word of God in many உங்களுடைய வாழ்க்கை times. எவ்வளவோ மேலாக இருக்கலாம். You might have built your life in morally ஆனால் good. எந்த வேரிலிருந்து சத்து உங்களுக்கு வருகிறது? But from which root do you get the sap? இந்த சாராள் இந்த வேரிலிருந்து தான் நமக்கு சத்து வர வேண்டும். Out of the root Sarah, we have to get the fatness into our life. இதுதான் மேலான எருசலேம். This is the upper Jerusalem. இதுதான் அங்கு பவுல் அதிலே வசனத்தை சேர்க்கிறார். And that's why Paul, he brings rights further down. இந்த வேரிலிருந்து நமக்கு சத்து வந்து கொண்டே இருக்கும். Out of this root, the fatness flows into our life. இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn these things for our understanding. மலடியானவள், வாழ்க்கைப்படாதவள், கற்பவனைப்படாதவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written she is barren, she is not married, she has not been birth pangs. அந்த வேர்தான் நம்மை பரிசுத்தமாக்கும். That root will thoroughly sanctify you. வாக்குத்தத்தமான வார்த்தை, And that is the word which is the promise. வாக்குத்தத்தமான ஆவி, That is the word which is the spirit. இவைகள் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. These are the elements, the means which will thoroughly sanctify இந்த us. வேரிலிருந்து நமக்கு சாரம் எப்போது வந்து கொண்டிருக்கிறது. Out of this root, the fatness flourishes at all times. எதை மறந்து போனாலும் இதை நாம் மறந்து போக கூடாது. Whatever we may forget, never forget this truth. இன்றைக்கு அநேக நல்ல மாதிரியான காரியங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். And presently we take a lot of morally good examples. நல்ல மனுஷருடைய மேன்மைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். No wrong to take good principles of good people. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் சிக்கிக் கொள்ள கூடாது. But we should not get entangled to such concepts. இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? Oh, such a great man. இவருடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு மேன்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. How well he has built his life. அப்படி நாம் அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரவே We கூடாது. should never project people in our lives for such things. நமக்கு ஒரு மேலான வாழ்க்கை இருக்கிறது. But we have a higher life. அது சாராளை தவிர யாருமே இல்லை. And out other than Sarah, nobody else can give. அவர்களுக்கு தான் தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியும். Unto such people, God will reveal his mysteries. அவர்கள் தான் தேவனுடைய சட்டத்துக்குள் வர முடியும். Such people can be brought into the disciplines of God. இல்லாதவர்கள் எங்கேயோ போய் ஒதுங்கி விடுவார்கள். If not, they will be cornered to some place. இவைகளை சரியான ஒழுங்கு முறைக்குள்ளே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். And we have to control into certain disciplines and norms. வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளையும் பரிசுத்தமாக When the root is holy, so shall the branches be. நம்முடைய தாய் சாராளாக இருக்கிறார். Our mother is Sarah. நம்முடைய வேர் ரகசியத்திலே இருக்கிறது. Our root is a mystery. நம்முடைய வேர் சட்டத்துக்குள்ளே இருக்கிறது. Our root is in the law. இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வரும். And these things will perform mighty things and deeds in our life. இந்த வேரில் தான் அன்பு வேர் கொண்டிருக்கிறது. And in this root there is love rooted. இந்த சாராள் என்ற வேரிலே அன்பு என்ற வேறு அங்கே நாம் காணப்பட In முடியும். Sarah, the root, we find the root of love. சாராள் நமக்கு வேறாக இருக்கிறாள் என்று சொன்னேன். I said Sarah is the root. இதிலே அன்பு என்று சொல்ல வேறு நமக்கு இருக்கிறது. And in this, love is rooted. அன்பிலே வேறு உண்ட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். Paul writes, be ye rooted in love. சாராள் என்ற வேரிலே நமக்கு சாரம் வந்து கொண்டே இருக்கிறது. From Sarah, the root, we get the fatness. அதிலே நம் அன்பிலே வேறு உண்ட வேண்டும். And we need to be grounded and rooted in love. அதுதான் வேத சட்டம். And that is the law of the Lord. இந்த சட்டத்திலே அன்பில் வேறு இருக்கிறது. In this law, there is the law of love as well. இந்த அன்பிலே வேறு உண்டக்கூடிய வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? What does it mean to be rooted in love? அதுதான் யூதா. That is Judah. இந்த யூதாவுக்கு விரோதமாக ஒரு யோசேப்பு இருக்கிறான். Against Judah, Joseph is there. அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தாலும் அவனுக்குள்ளே கசப்பான வேர் இருக்கிறது. Though Joseph's life is holy, but Joseph had bitter roots in him. அந்த கசப்பான வேர் என்ன செய்கிறது? What did the bitter roots do to him? அவன் தன்னுடைய சிமியோனை கட்டி வைத்தான். And that bitter roots bound up Simeon. தன் சகோதரர்களை கசக்கி பிழிந்தான். And that bitter root squeezed all his brethren. ஏனென்றால் அன்பிலே அவனுடைய வேர் இல்லை. It is because Joseph was not rooted in love. அவன் பரிசுத்தமான வாழ்க்கை செய்தாலும் அவனுக்குள்ளே கசப்பு இருக்கிறது. Though he led a holy life, there is the root of bitterness in him. நம்முடைய வேர் சாராளுடைய வேராக இருந்தால் நம்முடைய வேர் அன்பில் வேரூன்ற வேண்டும். If our root is Sarah, then be rooted in love.
இங்கு சாராளின் வேரிலே ஒரு யோசேப்பு என்ற கசப்பான வேர் எப்படி வர முடியும்? But out of the root of Sarah, how can there be a bitter root which is Joseph? அது சட்டத்துக்கு விரோதமானது. That is contrary to the law. அன்பிலே வேர் உண்டக்கூடியவர்கள் கசப்பான வேர் எப்படி அவர்களுக்கு வர முடியும்? Those when they are rooted in love, how can there be bitter roots in them? வேத சட்டத்துக்கு விரோதமானதான் கசப்பான வேர். Bitter root is contrary to the root of love, which is the law of the Lord. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே கசப்பான வேர் எழும்பி கலகம் உண்டாக்கும். Hebrew chapter 12, bitter roots would sprout, spread and bring forth problem. அன்பிலே வேர் இல்லை என்றால் கசப்பில் தான் வேர் நமக்கு இருக்கும். When you're not rooted in love, then there is a root of bitterness in you. கசப்பான வேர் நம்மை கலக்கம் உண்டாக்கும். And then the bitter roots will trouble you. யோசேப்புக்குள்ளே அந்த கசப்பான வேர் இருந்தது. Inside of Joseph, bitter roots were there. அவன் தன் சகோதரர்களை அன்பிலே வேரூன்ற அனுபவத்திலே நடத்தவில்லை. He did not lead his brethren in the experience of the root of love. ஏனென்றால் அந்த சகோதரர்களை அவன் கசக்கி பிழிந்து விட்டான். It's because he squeezed his brethren like anything. சிமியோனை மாத்திரம் கட்டி வைத்தார்கள், மற்றவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். Simeon was bound and others were released to home. இந்த யோசேப்புக்கு விரோதமாக கிரியை செய்தது சிமியோன் தான். It was Simeon who worked against Joseph's calamity. நல்ல டிராமாவை செட் பண்ணி யோசேப்பு நடத்தி கொண்டிருக்கிறான். And now Joseph has made a beautiful play and the play is now enacted. அந்த டிராமாவிலே அங்கு சரியாக அங்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And that play is properly in timing. சிமியோனை மாத்திரம் கட்டி வைத்தார்கள். And they now have bound Simeon alone. யோசேப்பை கொல்ல வேண்டும் சொன்னதே சிமியோன் தான். It was Simeon who is the main conspirator against Joseph. அப்போ சிமியோன் கட்டப்பட்டு இருக்கிறான் என்பதுதான் வேதம் இருக்கிறதுபடியே சிமியோனை என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க? And the Bible says it is Simeon who's bound, but all that was spoken for and against is not recorded. ஏனென்றால் அந்த யோசேப்பு அவங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்கிறான். Now Joseph wants to teach these fellows a lesson. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? You know what I think? ஆட்கள் டிராமா போடுறாங்க. And people are putting dramas. யோசேப்பு சொல்லி கொடுக்கிறான் ஜனங்கள்ட்ட சிமியோனை என்னென்ன பிரகாரம் சொல்லுங்க. He told his servants, speak such things to Simeon. இவனெல்லாம் கொல்லணும்டா அப்படின்னு சொல்லுங்க. And he should be murdered, I say. சொல்றாங்க உன்னெல்லாம் கொல்லணும்னு சொல்றாங்க. And those people are playing the drama. They say you should be killed. இல்லடா இவனெல்லாம் அந்த குழிக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்றாங்க. And in that drama the words go like this. No, they should be put in the pit. இல்ல இவனை நாடு கடத்தணும் விக்கணும்னு சொல்றாங்க. And then in that drama it goes like this. No, you should be sold to another land. யோசேப்பு அந்த டிராமாவில இந்த மூன்று காரியங்களையும் செய்திருக்க வேண்டும். And I believe and think in the drama that he enacted, Joseph, these three lines இவனை கொல்லுங்கடா. Kill this Simeon. இவனை குழியில தூக்கி போடுங்கடா. No, put him in the pit. இவனை கடத்தி வித்துருங்கடா. No, you have to totally sell him off. ஏனென்றால் அவனுக்குள்ளே கசப்பான வேர் இருக்கிறது. It's because inside Joseph there was a bitter root. ஆனால் யூதாக்குள்ளே அந்த அன்பின் வேரை நாம் காண்கிறோம். But inside Judah you find the root of love. வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளையும் பரிசுத்தமாய் இருக்கும். When the root is holy, the branches will be holy. நம்முடைய வேர் எப்படிப்பட்ட வேராக இருக்கிறது? What sort of root is yours? சாராளிலிருந்து சாரா வருகிறதா? Does it come from your mother Sarah? ரெபெக்காளிலிருந்து வருகிறதா? Does it come from Rebecca? லேயாளிலிருந்து நமக்கு வருகிறதா? Does it come from Leah? அதுதான் அன்பிலே உள்ள வேர். And that is the root of love. வேர் பரிசுத்தமாய் இருந்தால் அன்பு பரிசுத்தமாய் இருக்கும். When the root is holy, so shall the branches be. இந்த யோசேப்புக்கு பரிசுத்தத்தில் எந்த குறைச்சல் இல்லை. Inside Joseph there is no mistake in holiness. பரிசுத்தத்துக்காகவே வாழ்ந்தான். A man who was exclusively separated for holiness. பரிசுத்தத்துக்காகவே ஓடினான். He ran for holiness. பரிசுத்தத்துக்காகவே சிறைச்சாலை. He had a prison for holiness. வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளை பரிசுத்தமாய் இருக்குமே. Naturally when the root is holy the branches will be there. ஆனால் அன்பிலே வேர் ஊன்றவில்லை யோசேப்பு. But Joseph was not rooted in love. கசப்பான வேர் அவனுக்குள்ளே இருந்தது. He had bitter roots. நம்முடைய வேர் பரிசுத்தமாய் இருப்பது மாத்திரமல்ல அன்பிலே நாம் வேர் ஊன்ற வேண்டும். Not only our root is holy but we need to be rooted in love. வேர் பரிசுத்தமாக இருக்கிறது. The root is holy. ஆனால் அன்பிலே வேர் ஊன்றவில்லையே. Not rooted it in love. கசப்பான வேர் இருக்கிறதே. There is bitter roots. கலகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோமே. Roots which bring in trouble. சிமியோன் தான் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னது. And now it is said Simeon is the one who said he should be murdered. ரூபன் சொல்றான் குழியில போடுங்க. But Reuben said no, put him in the pit. கொலையிலிருந்து தப்பிக்க முடியாத குழி ரூபன். And from being killed he is being put in the pit. யூதா அவனை தப்பிக்கிறதுக்கு வித்துருவோம் அப்படின்னு வித்துட்டான். And Judah said sell him, don't kill him. யூதா தள்ளி அங்க காப்பாற்றி விட்டுட்டான். And Judah escaped him out. ரூபன் இன்னும் கொஞ்சம் குழியில போட்டா தப்பிச்சிடலாம், யாராவது சத்தம் போட்டா எடுத்துட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டான். And Reuben he thought that
Put him in the pit. He may raise the sound. Somebody will escape him. இவைகளெல்லாம் யோசேப்புக்குள்ளே கசப்பான வேராக வேலை நடப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. All these experiences, they have developed into a bitter roots inside the heart of Joseph. ஆனால் அங்கு யூதாவோ அன்பிலே வேரூன்றினவன். But Judah is rooted in love. சவுல் அவனுக்கு விரோதமாக இருந்தாலும், Saul was against him. அப்சலோம் அவனுக்கு விரோதமாக இருந்தாலும், Absalom was against him. அவனுக்கு விரோதமாக முழு ஜனங்களுமே இருந்தாலும், The entire tribe was against him. அவன் அன்பிலே வேரூன்றக்கூடியவன். But he was a man rooted in love. மற்றவர்களுக்காக பரிதபிக்கக்கூடியவன். He was a man who was deprived. மற்றவர்களுக்காக புலம்பல் A பாடக்கூடியவன். man who lamented for others. தாவீதில் தான் அன்பிலே வேரூன்ற அனுபவத்தை நாம் It கற்றுக்கொள்கிறோம். is David, the Judah, who was rooted in love. நாம் பரிசுத்தத்திலே வேறுப்பது மாத்திரமல்ல, தாவீதை போல அன்பிலே வேரூன்ற வேண்டும். We not only are rooted in holiness, be rooted as well as in love. ஆகவேதான் யோசேப்பு கோத்திரத்தார் பொய்யரும் வஞ்சகருமாய் மாறிவிட்டார். Which is why in the latter time period, the tribe of Joseph became liars and deceivers. அன்பிலே வேரூன்றின யூதா பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறார். But Judah, rooted in love, it is written about him, he is faithful with the saints. அன்பிலே வேரூன்றுவதுதான் உண்மையான பரிசுத்தம். To be rooted in love, that is genuine holiness. இந்த வேர் பரிசுத்தம் என்பது அன்பிலே வேரூன்றுவதாக இருக்கிறது. When the root is holy, that is rooted in love. ஆனால் இங்கு பரிசுத்தத்திலே வாழ்ந்த யோசேப்பு பொய்யனும் வஞ்சகனுமாய் மாறிவிட்டார். But Joseph, we only had holiness, he became a liar and a deceiver. எபிராயிமர் பொய்யரும் வஞ்சகனுமாய் போய்விட்டார்கள். Ephraimites, they all became liars, they all became deceivers. யூதா பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறார். But Judah with the saints is faithful forever. பரிசுத்தத்தில் தான், அங்கு அன்பில் தான் பரிசுத்தம் இருக்கிறது. Inside of love there is a holiness. அன்பில்லாத பரிசுத்தம் பொய். A holiness without love is a deception. வஞ்சகம். It is a lie. கசப்பான வேர். It is a bitter root. அதிலே பரிசுத்தமான வேர் இல்லை. There is no trace of a deep rooted நீ love. மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். Which means you are corrupting or deceiving others. அன்பிலே வேரூன்று. Be rooted in love. கசப்பான வேர் நீங்கட்டும். Bitter roots, let it be removed. வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளையும் பரிசுத்தமாக இருக்கும். When the root is holy, the branches will be holy as well. இதைத்தான் சாராளிலிருந்தும் ரெபெக்காளிலிருந்தும் லேயாளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம். This is what we learn in the root as Sarah, Rebecca and Leah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. And now Jesus Christ is the vine tree. நீங்கள் எல்லாம் கொடிகளாக இருக்கிறீர்கள். We are all branches. நாங்கள் தான் வேராக இருக்கிறோம். And we are the roots. எங்களிலிருந்து தான் சாரம் வர வேண்டும். And from the roots we ask it should come to you. சாரா ரெபெக்கா லேயாளிலிருந்து உங்களுக்கு சாரம் வந்தது போல, Like how the fat came from Sarah, Rebecca நீங்கள் and Leah. திராட்சை கொடிகளாக இருக்கிறீர்கள். We are branches of the இயேசு vine. செடியாக இருக்கிறார். Jesus is the plant. நாங்கள் வேராக இருந்து உங்களுக்கு சத்தை தந்து And கொண்டோம். we are the roots and we give forth the fat to you. அந்த சத்தை நீங்க குடிச்சு நல்லா பலப்பட வேண்டும். And you have to get the sap and be strengthened in the man. தேவனுடைய ஊழியர்கள் மறைந்து இருக்கிறார்கள். And the servants of God are hidden. சபைதான் மேலே காட்சி The அளிக்கிறது. church is in the show. சியோன் அஸ்திபாரம் எருசலேம் தான் பார்க்கக்கூடிய கட்டடம். Zion is the foundation and the show is Jerusalem. இயேசுதான் நமக்கு திராட்சை செடி. And Jesus is the vine tree. நீங்கள் கிளைகளாக இருக்கிறீர்கள். We are all branches. உங்களுடைய எங்கள் வேரிலிருந்து தான் சத்து உங்களுக்கு வர And வேண்டும். from the root which is us, the sap comes to you. உங்களுடைய வேர் அன்பிலே வேரூண்டட்டும். And ye be rooted in love. கசப்பான வேர் போகட்டும். Let all bitter roots go. அன்பிலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And get holiness from love. பவுல் இதை புதிய ஏற்பாட்டிலே அவர் விஸ்தரித்துக் கொண்டு வருகிறார். And Paul is elaborating this in the New Testament. நிழலாட்டங்களை நாம் கற்றுக்கொண்டோம். We studied about the types. இன்றைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். Today, people say they have accepted Jesus. இயேசுவை ஏற்றுக்கொண்டோடைய வேர் என்ன? But what is the root of the அதை acceptance? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். And that we can learn from Philippians chapter 2. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறீர்கள். Ye say you have received Jesus. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். You say that you are converted. பாவம் விடுதலையாக்கப்பட்டது என்று You சொல்லுகிறீர்கள். say that your sins are forgiven. பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You say you are separated. ஆனால் இதனுடைய வேர் என்ன என்பதை பவுல் கொண்டு வருகிறார். But Paul says there is a root. அதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And that is written in Philippians 2. தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவாயாக. Let every man not his own, but every man also கிறிஸ்து thinks others. இயேசுவுக்கு சிந்தை உங்கள் மேல் இருக்க கடவுள். Let this mind be in you, which was also in Christ Jesus. இதுதான் வேர். This is the root. இதனாலே தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமை ரூபை எடுத்து மனுஷ சாயலிருந்து கீழ்ப்படிந்து தாழ்த்தி வந்தார். And he emptied himself, humbled himself, obedient to the death, even to the death of the cross. இயேசு வெறுத்தார் என்று சொல்கிறோம். And we say Jesus Christ renounced. எனக்காக அடிமையும் மனுஷ சாயல் இருந்தார் என்று சொல்கிறோம். We say Jesus died and he became a servant. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறோம். We say we accepted this Christ. ஆனால் அதனுடைய வேர் என்ன? தனக்கானகல்ல பிறனுக்கான நோக்க வேர். But what is the root?
Every man not his own, but every man also the things of கிறிஸ்து others. இயேசுவுக்கு சிந்தை உங்கள் மேல் இருக்க Let கடவுள். this mind be in you, which was also in Christ Jesus. இந்த வேறு இல்லாதபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் When you live without a root, ஒரு நாள் உங்களை ஆண்டவர் பிடிப்பார். one day the Lord will catch hold of you. அதுதான் வெள்ளை சிங்காசனம். That is the throne, white throne. வெள்ளை சிங்காசனத்தில் நீங்க பிடிபட்டு விடுவீர்கள். On the white throne judgment you will be red-handedly caught. உன்னுடைய வேர் என்னப்பா? What is your root, man? நீ உனக்காக வாழ்ந்திருக்கிறாய். You always lived for you. நீ எந்த தப்பு செய்யவில்லை. But you are a good man. நீதிமான் தான் நீ. You are a right man. பசியா இருந்தா சாப்பாடு தரலையே. But I was hungry, you never fed me. வஸ்திரம் இல்லாம வஸ்திரம் தரவில்லையே. When I was naked, you never clothed me. உனக்காகவே வாழ்ந்து விட்டாயே. You always lived for you. வெள்ளை சிங்காசனத்திலே பிடிபட்டு விடுவோம். On the white throne judgment you will be caught. இயேசுவுக்காக வாழ்ந்தது உண்மைதான். It's true, you are a Christian by name. நீதிமானாக இருப்பது உண்மைதான். Right, you know that's good. பாவம் செய்யவில்லை உண்மைதான். Never sinned, that's true. வேர் என்ன? But what's the root? தமருக்காக அல்ல பிறனுக்காக வாழ்ந்த இயேசு. But Jesus not lived for himself, but he lived for others. பரலோகத்திலே இருந்திருக்கலாம். He could have been in heaven. கிறிஸ்து இயேசுவுக்கு சிந்தை உங்களுக்கு இருக்கிறதா? Let this mind, is it in you? அவர் இறங்கி வந்தார் என்று சொல்கிறோம். But we say he came down. நமக்காக மரித்தார் என்று சொல்கிறோம். We say he died for us. அதோட வேர் என்ன? But what's the root? தனக்காக அல்ல பிறனுக்காக. Not for himself, but for others. பிதா தனக்காக இயேசுவை வைக்கவில்லை. But Father didn't keep for himself. இந்த உலகத்திற்கு எல்லாருக்காக அனுப்பினார். But he gave his son for the entire world. அந்த வேரிலிருந்து சாறு உனக்கு வல்லாவிட்டால், From that root, if the sap is not in your life, வெள்ளை சிங்காசனத்தில் பிடிபட்டு விடுவாய். you will be red and caught on the white throne உன்னை judgment. சபிப்பார் இயேசு. Jesus will curse you. அக்கினி கடலிலே உன்னை போடுவார்கள். He will judge you eternally in the lake of fire. பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. We all have a life to live for others as well. மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டும். We have to live for others. அதுதான் கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிற சிந்தை. That is the mind of Christ. தனக்காக அல்ல பிறனுக்காக நோக்க வேண்டும். Not his own, but let him consider others. இயேசு இறங்கி வந்தார் என்று சொல்கிறோம். You say Jesus came down. எனக்காக மரித்தார் என்று சொல்கிறோம். You say he died for you. என்னை மாற்றினார் என்று சொல்கிறோம். Transformed me. அவருக்காக வாழுகிறோம் என்று சொல்கிறோம். You say I live for Jesus. அதிலே எந்த பிரயோஜனம் இல்லை. But there is utter flop in அதோட that. வேர் என்ன? What is the root? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் தம்மை தாம் ஒப்புக் கொடுத்தார். But Jesus gave a ransom for everyone in this world. பிதா தம்முடைய குமாரனை தமக்கென்று வைக்கவில்லை. The Father never kept the Son for himself. பிறனுக்காக அவர் கொடுத்து விட்டார். But the Father gave his Son for others. இந்த சிந்தை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். Let this mind be in you. இல்லை என்றால் வெள்ளை சிங்காசனத்தில் ஒரு நாள் நாம் பிடிபடுவோம். If not, one day on the white throne judgment you will be caught. நமக்காக அல்ல பிறருக்காக வாழ வேண்டும். You should not live for yourself, but for கிறிஸ்து others. இயேசுவுக்கு இருக்கிற சிந்தை உங்கள் மேல் இருக்க Let கடவுள். this mind be in you which was in Christ இதுதான் Jesus. இயேசு நம்மை ரட்சித்த வேருடைய அனுபவம். This is the root of Christ saving வேர் us. பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக If இருக்கும். the root is holy, the stem shall நம்முடைய be. வேரிலிருந்து சத்து வந்து கொண்டே இருக்கிறது. From the root the sap is flowing to us. பிதா தனக்காக இல்லாதபடி மற்றவர்களுக்காக ஒப்பு And கொடுத்தார். the Father, he gave his Son not for himself but for others. வெள்ளை சிங்காசனத்திலே அவர் நம்மை பிடிப்பார். On the white throne judgment. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்படவில்லை, பிதாவினால் சபிக்கப்படவில்லை. And those who are blessed, those who are cursed of the Father. பிதா தம்முடைய குமாரனை முழு உலகத்துக்காக கொடுத்து விட்டார். The Father gave his Son for the entire world. இப்போது நாம் அதை போல செய்தால் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று அழைப்பார். But when we do similarly, the Father will call, blessed, come in. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Then we should be blessed பிதா by the குமாரனை Father. கொடுத்தது போல நமக்குண்டாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். As the Father gave his Son to the world, we should give ours to others. தனக்காக அல்ல பிறருக்காக வாழ வேண்டும். We should not live for yourself but for others as well. அதுதான் இயேசுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. That is the salvation which we have through the death of Jesus. இந்த ரட்சிப்பிலே நாம் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன என்றால், The important thing that we have to consider in this death, அவர் நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நாமும் கண்டிப்பாக மாம்சத்தில் பாடுபட வேண்டும் என்பது வேறு. the root is number 2, as he suffered for us in the flesh, we should all be armed with that mind to suffer. இயேசுடைய மரணம் மற்றவர்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய The மரணம். death of Jesus is for others. அவர் நமக்காக மரித்தது மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும். He died for us that others may live through him. அவர் நமக்காக பாடுபட்டது போல நாமும் பாடுபட வேண்டும். As he suffered for us, we should also suffer for others. அதான் யோபுடைய வாழ்க்கை அங்கு And வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. that is the entire subject of the life of Job. சாத்தான் யோபுக்கு விரோதமாக வந்த காரணம் என்ன? What is the reason Satan came against Job? பாடுபடக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்குள்ள இல்லை. Inside of Job, the life of suffering was missing. தீமையை அவளால் அனுபவிக்கவில்லை.
not able to endure hardship, நன்மையே அனுபவித்து போய்விட்டார். always enduring goodness. இயேசு நமக்காக மரித்தார் என்றால் அவருக்காக நாம் பாடுபட வேண்டும். Because he died for us, we should suffer for our Jesus. அவருக்காக மரிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Be ready to lay down our life for Jesus. இந்த வேரிலிருந்து தான் நமக்கு சாரம் வந்து கொண்டே இருக்க And வேண்டும். that is the sap which comes from the root. வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக When the இருக்கும். root is holy, the stem shall be holy. அன்பிலே வேரூன்றுவோம். We shall be rooted in love. அன்பிலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வோம். We shall receive holiness through love. நமக்காக அல்ல மற்றவர்களுக்காக வாழுவோம். Not live for yourself but living for others. இதா நமக்கு குமாரனை கொடுத்தது போல மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போம். We shall give our life to others as Father gave his son to us. அவன் நமக்காக பாடுபட்டது போல பாடுகளை நாம் சகிப்போம். As the son suffered for us, let us endure hardship for others. பாடுபடக்கூடியதை மாம்சத்திலே ஆயுதமாய் நாம் தரித்துக் We கொள்வோம். should be armed with the mind of suffering in our body. இயேசு நமக்காக பாடுபட்டபடியினால் அவைகளை நாம் ஆயுதமாக நாம் தரித்துக் கொள்வோம். Because he suffered for us in the body, we should arm that mind in us as well. இப்படிப்பட்ட வேரிலிருந்து நமக்கு சாரம் வந்து கொண்டே இருக்கட்டும். From this root, let the fatness flow thereof. இந்த உபதேசத்துக்கு தாழ்த்தினமே Let us all humbly surrender for this doctrine this morning. கசப்பான வேர் நீக்கப்படட்டும். Let root of bitterness be gone away. அன்பிலே வேரூன்றுவோம். You shall be rooted in love. அன்பிலே பரிசுத்தமும் குற்றமில்லாதவர்களாய் காணப்படுவோம். In the love, let there be blameless and holy life. சாராளிருந்து ரெபெக்காளிருந்து லேந்து ஆசீர்வாதம் வரட்டும். The blessing of Sarah, Rebekah and Leah come to you. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். For he has perfected all things concerning us. வாக்குத்தத்தமான வார்த்தை நமக்கு இருக்கிறது. We have the word of the promise. வாக்குத்தத்தமான ஆவி நமக்கு We இருக்கிறது. have the word of the spirit of the promise. முதற்பலனமாக பரிசுத்தமாக இருந்தால் பிசந்தமாக பரிசுத்தமாக இருக்கும். If the first fruit is holy, the lump will be holy. அவருடைய மாம்சத்துக்கும் எலும்பு குரலாய் Let மாற்றப்படும். us all be his flesh and bone. இந்த அப்போஸ்தல உபதேசம் நமக்குரியதாக இருக்கிறது. Apostolic doctrine is ours. அதிலே வாழக்கூடிய அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருகிறார். God will give us the unction to live in this apostolic நமக்காக truth. எல்லாவற்றையும் முடிக்கக்கூடிய தேவன் God has perfected all things நம்மோடு அசைவாடி concerning you. கிரியை செய்து கொண்டே He is moving with you. சிலுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். Let us all surrender this